உங்கள் பேர்? ஜெயாங்களா. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த மாதிரி கோழி வளர்த்துட்டு இருக்கீங்க? 6 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கீங்க. இது என்ன ரகமான கோழிங்க? இது வந்து கிராமப்பிரியாங்களா? சரி, ஓகே. இது எவ்வளோ முட்டை இடுது ஒரு நாளைக்கு? 45 முட்டைங்களா? ஒரு வருடத்துக்கு எத்தனை பேட்ச் வச்சுட்டு இருக்கீங்க? எத்தனை சுழற்சி இப்போ முட்டையிட ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த ஒரு பேட்ச் வந்து குஞ்சுகளை வாங்குவீங்களா? அது எத்தனை முறைக்கு ஒருக்கா? ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான். இது எத்தனை மாதத்துக்கு கோழி? 8 மாதம் ஆகுதுங்களா? இது முட்டையிட ஆரம்பிச்சிருச்சிங்களா? எவ்வளோ நாளில் முட்டையிட ஆரம்பிச்சிருச்சிங்க? 6 மாதத்துல முட்டையிட 4 மாதத்துலேயே இட்டுறோம். 4 மாதம் 5 மாதத்துல ஆரம்பிச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. இப்போது வாங்கிட்டு வரும்போது வந்துட்டு எவ்வளோ சேவல் உங்களுக்கு இருந்தது? சேவல் வந்து பாதி இருந்தது. அதெல்லாம் இப்போ என்ன பண்ணி விற்றுட்டீங்க? சரி சரி சரி, ஓகே. என்ன இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு இந்த இறைச்சி சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி இருந்தது இறைச்சி? நல்லா இருக்குதுங்க. இதுக்கு தீவனம்லாம் என்ன தீவனம் வந்து பயன்படுத்துறீங்க? லேயரு, சாட்ரு, மேக்ஸு. சரி, இப்போ நம்ம ஒரு நாளைக்கு இப்போ செலவு பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அந்த இப்போ செலவு பண்ணுறதுக்கு போக வருமானம் உங்களுக்கு வந்து என்ன ஈட்டுதுன்றது ஒரு நாளைக்குங்களா இல்லை ஒரு கோழிக்குங்களா? ஒரு நாளைக்கு வந்து 200 ரூபா கிடைக்கும். நீங்கள் செலவு பண்ணுறது எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 210 ரூபா செலவு பண்ணீங்க, 200 ரூபா உங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்குது. ஏதாச்சும் நோய்வாய் தாக்கப்பட்டிருக்குங்களா? உங்களுக்கு பட்டிருக்குங்களா? என்ன மாதிரி நோய்? வெள்ளை கிழிச்சல், அம்மை நோய் வந்துருங்களா? அதுக்கு வந்து என்ன மாதிரி இது பண்ணி கோழிகள்லாம் வந்துட்டு இப்போ என்ன மாதிரி மருந்துகள் கொடுத்து நோய்? வந்து மஞ்சள் பொடி, கீழாநெல்லி எல்லாத்தையும் அரைச்சி அந்த பூவில் தடவணும். இந்த இது கொண்டையில தடவி விட்டாக்கா குறைஞ்சி வந்துடும். சரி, இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு பேட்ச் தானே வாங்குறீங்களே, இப்போ முட்டை விட்டு ஓய்ஞ்சிட்டுனா அடுத்து உடனே முட்டை விடுற கோழி வராதுல்ல? அடுத்தது நீங்கள் இதை வளர்த்துருவாங்க, மறுபடியும் குஞ்சு வச்சு வளர்த்துருவாங்க. இதை வைக்கிறதுக்குள்ள அடுத்து அதை ரெடி பண்ணிடுவீங்க. எப்படி ரெடி பண்ணுவீங்க? குஞ்சு போட ஆரம்பிச்சது வீட்லயே இன்குபேட்டர் இருக்கு. சரி, அதையும் பாப்போமா? சரி சரி சரி. இது என்ன லாபகரமா இருக்கா? இப்ப நீங்க மட்டும் தான் பாத்துக்கிறீங்க? நீங்களும் உங்க மாமியார் 2 பேரும் பாத்துக்கிறீங்களா? ஓஹோ, நாங்க வரணும் எங்களை பார்க்க வந்திருக்காங்களா? ஓஹோ, மற்றபடி கோழியை நீங்க மொத்தம் முழுசா பாத்துக்கிறீங்க. உங்க வீட்டு வேலை போக இதை பாத்துக்கிறதுல ஒன்றும் சிரமம் இல்லை? சிரமம் இல்லை. உங்களை மாதிரி ஒரு ஏதாவது பெண்கள் வந்து இப்போ வளர்க்கணும், எனக்கு வருமானம் கிடைக்குமான்னா, இப்போ ஒரு 100 வாங்கினாங்கிறீங்க, சேவலை வச்சுட்டாங்கிறீங்க, இதுல மாசத்துக்கு ஒரு உத்தேசமா செலவு போக உங்களுக்கு இப்போ இந்த கோழி வளர்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீட்டுக்கு என்ன நீங்கள் உங்களால் வருமானம் வந்திருக்கும், இந்த கோழினால கூட என்ன வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கோழினால ஒரு மாதத்துக்கு 6000 ரூபா வருமானம். நீங்கள் சொல்ல கம்மி மாதிரி இருக்கு. 100 கோழிக்கு இல்லை அவ்வளோதான் வரும். அவ்வளவுதான். இப்போ வந்து கோழி வளர்க்குறதுனால அப்போ கோழி வளர்க்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு உங்களால் உங்கள் வீட்டுக்கு ஒரு 6000 சம்பாதிச்சு கொடுக்க முடியுது இந்த கோழினால். அதே நேரத்தில் ரொம்ப சிரமமும் இல்லை. நீங்கள் வீட்டில் ரெகுலராக பார்க்குற வேலையும் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்க முடியுது. வேற வேலையாலும் வச்சுக்கிறது இல்லை. அப்போ இந்த இன்குபேட்டர் உள்ளது காண்பிங்களை பார்ப்போம் வாங்க. எத்தனை முட்டை வைக்கலாம்? அதில் 100 வைக்கலாம். நான் 92 முட்டை தான் வச்சிருக்கேன். 92 முட்டை வச்சிருக்கீங்க. இது எத்தனாவது நாளுங்க? 21 நாள் ஆகுது. ஓஹோ, பாக்கி உள்ளதெல்லாம் இன்னைக்கு இப்போ நாளைக்கு பொரிச்சிடும். பொரிச்சிடும். இப்போ எத்தனை குஞ்சு எடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? 52 குஞ்சு. இதுல இருக்கிறது சேர்க்காம 52 எடுத்து விடணும். அப்ப 92 முட்டை வச்சிருக்கீங்களா? ஓஹோ, நிறைய பொரிச்சிட்டு. இதுல என்ன இருக்குங்க? கோழி குஞ்சு. இப்ப பொரிச்ச கோழி குஞ்சுகளை இதுல எடுத்து விட்டு லைட் போட்டு. எத்தனை நாள் இதுல வச்சிருப்பீங்க? லைட்ல 1 மாதம் வரைக்கும் இருக்கும். 1 மாசம் வரைக்கும். கோழி இறைச்சி வேற அப்பப்போ பயன்படுத்திக்கிறீங்க. அப்ப இது பிரயோஜனமா இருக்கா இல்லையா? பிரயோஜனமா இருக்கு. அப்ப உங்களை மாதிரி மகளிர் யாரும் கேட்டாங்கன்னா இது வந்து வளர்க்க சொல்லலாமா? வளர்க்கலாம். ஒன்றும் சிரமமும் இல்லை. விற்பனைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா.